வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிசர் C30 மீட்டரோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்குது. அதுக்கடுத்து டிவிசர் C30 மீட்டரை சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து என்னென்னா 12 வோல்ட்டு 1.2 ஆம்பியர் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஐஜாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம மீட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. உள்ளே வேறு C30 மீட்ரு வந்து இருக்குது. நம்மளுடைய ஏற்கனவே ஒரு C30 மீட்ரு இருக்குது. இது வந்து இன்னும் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்கின மீட்ரு. இதில் வேறு என்னெல்லாம் உள்ளே இல்லை அப்படின்னா சிடி வந்து இல்லை. அதாவது நம்ம சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணதுக்கு டூல் பாக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் சிடி உள்ளே கொடுப்பாங்க, அது இல்லை. அதுக்கடுத்து கழுத்தில் தொங்கோடுது அந்த ஸ்ட்ராப்பும் இதில் வந்து உள்ளே வந்து இல்லை. ஓகே, இப்போ அன்பாக்சிங் வந்து பார்த்தாச்சு. அன்பாக்சிங்கில் வந்து நமக்கு 2 விஷயம் இதில் வந்து இல்லை. என்னெல்லாம் இல்லை அப்படின்னா டூல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் உள்ள சிடியும் இல்லை, ஷோல்டர் ஸ்ட்ராப் இல்லை. ஆனால் இதில் மேனுவல் புக்கில் இவங்க தந்த மேனுவல் புக்லேயே அசசரிஸில் இதெல்லாம் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்க தான் செய்யுது. மற்றபடி சாஃப்ட் கேஸ் வந்து இருந்தது, எஃப் கனெக்டர் கீழே மாட்டுத கனெக்டர் இருந்தது, இந்த மேனுவல் புக் இருந்துச்சு. அதுக்கடுத்து யூஎஸ்பி டேட்டா கேபிள் அந்த இது இருந்துச்சு, அதுபோக சார்ஜரும் இருந்துச்சு. இல்லாதது சிடி இல்லை, ஷோல்டர் ஸ்ட்ராப் ரெண்டுமே இல்லை. அதுக்கடுத்து மேனுவல் புக்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்குது கிட்டத்தட்ட 12 மந்த்து வந்து வாரண்டி, டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்லேருந்து 12 மந்த்து வாரண்டி வந்து கொடுக்கதா இதில் வந்து கிளைம் பண்ணுதாங்க. ஆனால் நம்ம வாங்கின இடத்துல 3 மாதம்தான் வாரண்டி வந்து தந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பழைய நம்மகிட்ட ஏற்கனவே C30 இந்த மீட்ரு வந்து இருக்குது, அதோட மேனுவல் புக்கை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 24 மாதம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த புது மேனுவல் புக்கில் 12 மாதம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் கொடுக்குற வந்து 3 மாதம்தான் வாரண்டி வந்து கொடுக்காங்க. சரி, அடுத்து வேறு இதில் என்னென்ன இவங்க இந்த மேனுவல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தது என்னெல்லாம் அப்படின்னா, சார்ஜிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பொதுவாக ஃபுல் சார்ஜ் ஏறுறதுக்கு 3 மணி நேரம் வந்து ஆகும். ஃபுல் சார்ஜ் ஆனோடனே இதில் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு க்ரீன் கலருக்கு வந்து மாறிடும். இப்போ வந்து உங்களுக்கு சார்ஜிங் பண்ணும்போது ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஃபுல் சார்ஜ் ஆனோடனே க்ரீனுக்கு மாறும். க்ரீனுக்கு மாறின பிறகுமே இவங்க கூட ஒரு மணி நேரம் சார்ஜிங் வந்து பண்ண வந்து சொல்லுவாங்க. இப்போ ரெட்டில் இருக்குது, ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு க்ரீன் மாறினாலும் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் சார்ஜிங் வந்து பண்ண சொல்லுவாங்க. அது வந்து பேட்ரி லைஃபை நல்லா பாதுகாத்துக்கணும் அப்படின்னு மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து சார்ஜிங் டைம் 3 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஏறினா கண்டினியூவாக 4 மணி நேரம் வரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கம்பெனியோட மேனுவல் புக்கில் வந்து போட்டிருக்கு. உள்ளே யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி வந்து லித்தியம் பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 7.4 வோல்ட்டு 1.6 ஏஹெச் பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆட்டோ பவர் ஆஃப் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதாவது பேட்ரி வந்து ஒரு 7.4 வோல்ட் பேட்டரியாக இருந்தாலும் 6 வோல்ட்டு கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம ஏற்கனவே C30 மீட்ரு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உள்ள C30யுமே சேம் பில்டு குவாலிட்டியில் சேம் குவாலிட்டியில் தான் போட்டிருக்காங்க. இப்போ இதோட ரேட் என்ன, நம்ம வாங்கும்போதெல்லாம் கிட்டத்தட்ட 12,500 தான் அந்த மீட்ரு வாங்கினேன். டிஜிட்டல்லாம் வந்த புதுசில் வாங்கின மீட்ரு. இப்போ இதோட ரேட் வந்து நம்ம 18,000. இது வந்து நமக்கு வாங்கலை, நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்கியிருக்கு. அவரோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கணும், அதனால் 18,000 வந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டில் 17,000 கிடைக்கி. சில கடையில் சார்ஜும் 17,500 சொன்னாங்க, சில கடையில் 17,000 சொன்னாங்க. 17,000 to 18,000 கிடைக்கி. நீங்கள் இந்த மீட்ரு வந்து வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து ஆடியோ வீடியோ VA அப்படின்னு தான் இருக்கும். அதாவது மீட்ரு வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் ஒன்று மேனுவலாக சைடு பட்டன் அமைக்கி அதில் போய் நீங்கள் டைப்பை வந்து டிஜிட்டலுக்கு மாற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியானாலும் செட் பண்ணிக்கலாம். என்ன டைப்பு, என்ன கோமு, இது வந்து 64 கோமு, இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 சிம்பிள் ரேட் எல்லாமே செட் பண்ணி சேவ் கொடுத்து 1 by 1 கூட செட் பண்ணலாம். இல்லைன்னா C30க்குன்னு இதுக்கு டூல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் உண்டு. அந்த சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டரில் போட்டு சைடில் மினி யூஎஸ்பிக்கு ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வழியாக நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக மொத்த ஃப்ரீக்வன்சி ஃபைலையும் கூட இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 1 by 1 செட் பண்ண அவசியம் இல்லை. அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன செட்டப் இருக்குங்கிறதையும் ஏற்கனவே நம்ம அந்த மீட்ரு வச்சுருக்கும் போதே வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ரீசெண்டாக இப்போ சில வருஷமாக வர C30 மீட்டரில் வந்து போர்டு கம்ப்ளைண்ட் வருது. போர்டு கம்ப்ளைண்ட்டை நம்ம மாதிரி சரி பண்ண கொடுக்கும்போது இப்போ மீட்ரு வந்து ஒரு 16,000 வாங்குதோன்னா போர்டு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம சரி பண்ண கொடுத்தோம்னா அதுக்கே 12,000 கேட்காங்க. நம்ம அதை விட மறுபடியும் புது மீட்டரை வாங்கிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லா ஆப்ரேட்டர் இருக்காங்க. அந்த மாதிரி போர்டு கம்ப்ளைண்ட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்மகிட்ட கூட நிறைய பேர் எங்கே சர்வீஸ் பார்க்கலாம் அப்படின்னு கேட்காங்க. அதனால் C30 மீட்டரை பொறுத்தளவில் அக்யூரசி வந்து பெஸ்ட்டாக இருந்தாலும் சர்வீஸ் ரிலேட்டட் பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரதான் செய்யுது. அதுக்கடுத்து நிறைய பேர் போர்டு கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம வச்சுருக்க C30 மீட்டரில் அந்த பிரச்சனைகள் வரல அப்படின்னாலும் புதுசாக இப்போ ரீசெண்டாக வர மாடலில் இருக்குது அப்படிங்காங்க. அது வந்து நீங்கள் அதையும் வாங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க, அதையும் லேசாக தெரிஞ்சுக்கிடுங்க. எந்தளவுக்கு வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட்லாம் வாங்குற இடத்துல கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. நம்ம வாங்கும்போது கேட்கும்போது 3 மாதம் வரை வாரண்டி தரதா சொல்லியிருந்தாங்க.
என்னை பொறுத்தவரை C30யில் இது ஒரு நெகட்டிவாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 18,000 கொடுத்து வாங்கும்போது அதுக்கு ஒரு வாரண்டி வந்து ஒரு 1 இயர் கொடுக்கலாம். சர்வீஸ் சப்போர்ட்டும் ஒரு 3 வருஷம் வரை கட்டாயம் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ரேட்டு. அக்யூரசி நல்லா இருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இந்த போர்டு கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறக்காண்டியே C30 இல்லாமல் வேறு மீட்டருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்மகிட்டே கேட்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரை டிவிசர் சைட்லேருந்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, அக்யூரசி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை கட்டாயம் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாகவே பார்ப்போம். இந்த நம்ம பல வருஷத்துக்கு முன்ன வாங்கின C30க்கும் இப்போ இன்றைக்கி கையில் இருக்க இந்த C30க்கும் ரெண்டுக்கும் அக்யூரசி லெவல் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து இதில் ஏதாவது நான் யூஸ் பண்ணும்போது மைனஸ் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நான் கட்டாயம் அப்டேட் பண்ணுவேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.